இன்னைக்கு வீடியோவில் பெப்பர் மஷ்ரூம் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் 1 பேக்கெட் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன்னா அதில் ½ வந்து கொத்தமல்லி பொடி, தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கல் உப்பு, பெப்பர் பொடியாகவே எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், தென் ஆயில். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. அதில் பெருஞ்சீரகம் போடுறோம். தென் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளி போடுறோம். இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல் உப்பு போடுறோம். போட்டு நல்லா வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். மஷ்ரூம் போட்டு வதக்கினதும் இதில் வந்து கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, இந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன். இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். தென் 1/2 டம்ளர் அளவு வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த பெப்பர் பொடியை ஆட் பண்ண போகிறேன். பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எகெயின் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வை. சால்ட்டு டேஸ்ட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் டேஸ்டியான பெப்பர் மஷ்ரூம் ரெடி. உழைப்பு உடலை வலிமையாக்கும், துயரங்கள் மனதை வலிமையாக்கும் என்ற ஒரு தத்துவத்தோடு இன்றைய வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி.